வணக்கம். மதுரையிலேருந்து அமுதா நடராஜன். இன்னைக்கு என்னென்னா, திருப்பரங்குன்றத்தில் இப்படி ஒரு அதிசயமா அப்படின்னு இருக்கும். திருப்பரங்குன்றத்தில் நம்ம உள்ளே போகவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தூணில் ஒரு பெரிய பன்றி மாதிரி இருக்கும் முகம். அதில் அதோட முலைகளில் 12 பன்னிக்குட்டிங்க அப்படி பால் குடிச்சிட்டு இருக்குமா இருக்கும். அதை எந்த ஒரு தாயாக இருக்கவங்க பார்த்தாலும் உடம்பு சிலுத்து போயிடும். அந்த மாதிரி ஒன்று. கடைசி பார்த்தா அது எவ்வளோ பெரிய உண்மை. 64 திருவிளையாடலில் 45வது திருவிளையாடல் படலம் நடந்த இடம் நம்ம திருப்பரங்குன்றம். இது தெரிஞ்சுக்கிறப்ப எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குல்ல. அதாவது ராஜராஜ பாண்டியன் மதுரையை ஆண்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ சுக்கல்லனும் அவர் மனைவியும் ரொம்ப சந்தோஷமாக வைகைக்கு தெற்கே குருவித்துறையில் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 12 ஆண் குழந்தைகள். எதிர்பாராத விதமாக தாயும் தந்தையும் சுக்கல்லனும் அவர் மனைவி இறந்து போயிடுறாங்க. இந்த குழந்தைங்களை ஆதரவற்று நிற்கிறாங்க. அப்போ ஒரு வேடனோட சேர்ந்து காடுகளில் போய் வேடர்களாக திரியிறாங்க. குழந்தைகள் தானே. அப்படி திரிஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே தேவகுரு பிரகஸ்பதி அப்படின்றவர் தவம் செஞ்சிட்டு இருக்காரு. அவங்களுக்கு அந்த தவத்தோட இதையே தெரியாதா, அதனால இந்த குழந்தைங்க தெரியாமல் அவரோட தவத்தை கலைச்சிடுறாங்க. அதில் அந்த முனிவர்களுக்கெல்லாம் கோவம், தவம் செஞ்சுட்டு இருக்கும் போது கலைச்சா கோவம் வரல. அந்த கோவத்தில் என்ன பண்ணிடுறாரு, 12 பேரும் பன்னி குட்டிகளாக போவீங்க அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. அப்படி மட்டும் சொன்னால் பரவாயில்ல, தாய் தந்தை இல்லாமல் அனாதையாய் காட்டில் திரிவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. ஐயா தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களுக்கு சாப விவசாயம் கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இறைவன் சிவபெருமானே உங்களுக்கு பால் கொடுத்து உங்களை இந்த பாவத்திலேருந்து உங்களை ரட்சிப்பார்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது இவங்க பன்றிகளாக காட்டுக்குள்ளே திரியிறாங்க. தாய் இல்லையா, பசி ஆற்ற தெரியலையா, பசியில் வாடி வதங்கி கதறி துடிக்குதுங்க. தந்தை தானே சிவபெருமான். அனைத்து மனிதர்களுக்கும் சரி பிறப்புகளுக்கும் சரி தந்தை யாரு, சிவபெருமான். அவர் பார்க்குறாரு, ஐயோ இந்த குழந்தைங்கள்லாம் பால் இல்லாமல் தவிக்கிறாங்களேன்னு என்ன பண்ணுறாரு, அவரே பன்றியாய் தாய் பன்றியாய் உருவம் எடுத்து மனித மூஞ்சி பன்றி மூஞ்சியோடு அப்படியே நிற்கிறார். நின்னவனிக்க அந்த குழந்தைங்க பண்ணுன்னு என்ன பண்ணுதுங்க, பன்றிகள் அவரோட முலையில் பாலை குடித்து பசியாடுறாங்க. இறைவனோட பால் குடிக்கிறாங்களா, அதனால் அவங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்குது. இவ்வளோ அற்புதமான சாப விமோசனம் பெற்ற ஸ்தலம் 64 திருவிளையாடல்களில் 45வது திருவிளையாடல் நடந்த ஸ்தலம் நம்மளுடைய திருப்பரங்குன்றம் முருகன் கோயில். அதனால் எல்லாரும் கட்டாயமாக திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிருப்பீங்க. ஆனால் போய் இந்த இடம் அது கோவிலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே அந்த வரலாறு வச்சுருக்காங்க. இந்த வரலாறை படித்து பார்த்து சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.